ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி நம்ம பண்ணாத தப்புக்காக நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம ரிலீஃப் ஆகணும், நம்ம நல்லவங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு, அந்த கடைசி வாய்ப்பை ஆயுதமாக எடுத்து அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனும் இந்த ராஜியும் முன்ன மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல. ஆனாலும் என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனையும் ராஜியும் ஃபாலோ பண்ண இவங்க வர நேரம் பார்த்து அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எல்லாம் முக்கியமான பேச்சு பேசிகிட்டு இருந்தால் அதை கட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா ஏற்கனவே ராஜியும் கதிரேசனும் சேர்ந்து தான் ஒரு வேளை சுடரை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் ஒரு நாள் இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றது தெரிய வருது. அதாவது கதிரேசன் வீட்டுக்கு வந்தால் மல்லி கண்டுபிடிச்சிருவா. அதனால் நீங்கள் இதை அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, என்னவா இருக்கும், ஏதோ வரக்கூடாதுன்னு சொல்கிறா, அதுவும் மல்லிக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆடுன்னு சொல்கிறா, என்னவா இருக்கும், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரேசனை பார்க்கறதுக்காக ராஜேஸ்வரி இன்றைக்கி போகிறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதும், சரி நிஷா வெளியே அமுச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அமுச்சிட்டேன் இன்றைக்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபைலை கொண்டு போகிறேன். அந்த ஃபைல் ஃபுல்லாகவே அந்த சுடரை கொலை பண்ணதுக்கான ஆதாரம், சுடரை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை வச்சு பண்ணாங்கன்ற அதுக்கான ஃபோட்டோ ஆதாரம் எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் எதுக்காக கொலை செய்யப்பட்டா, அவள் வீட்டிலேருந்து என்னென்ன திருடினா, அவள் என்னென்ன ஃப்ராட் வேலை பித்தலாட்ட வேலை பண்ணா, அவள் யார் என்னென்ன எல்லா விஷயத்தையும் அதில் அக்கு வேற ஆணி வேற எழுதி வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் மூலியமாகவும் வச்சுருக்காங்க. அதனால தான் அதை ரொம்பவே பொட்டென்ஷியலாக வச்சுருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் சந்தித்து பேசுகிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா 2 பேரும் மாட்டிக்கக்கூடாது இல்லையா? அதனால் இதை எப்படியாச்சும் எரிச்சிடலாமா, இல்லை யாருக்கும் தெரியாமல் புதைச்சிடலாமா, இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போயிடலாமா, இல்லை கோர்ட்டில் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளே சரணாகிட்டா அதுக்கப்புறம் நமக்கு தண்டனையும் கொஞ்சமாக குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்டுறா. இன்னொரு பக்கம் வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா நம்ம மல்லி. ஏன்னா இது என்னைக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உள்ளே போனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இவங்ககிட்ட என்ன ஏதோ ரொம்ப முக்கியமான ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, மல்லி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, இதுவா கதிரேசன் அப்பா வீடு, கதிரேசன் அப்பாவே நீ ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை கேட்கல, நீ எதுக்காக என்ன கேட்குற, முதல்ல நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னதும் உடனே வந்துக்கிட்டு, அதுவா நாங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் இல்லை, அதனால் எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நாங்கள் என்னவோ பேசுவோம் என்னவோ செய்வோம், பிஸ்னஸை பற்றி நிறைய ஷேர் பண்ணுவோம், பிஸ்னஸை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், மல்டி நேஷ்னல் கம்பெனி அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணுவோம், அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்போம், உனக்கு என்ன வந்தது, நீ எல்லாம் ஒரு அன்னக்காவடி, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொன்னதும், நான் அன்னக்காவடி தான்மா, என் கையில் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு இல்லையா, அதை நான் உங்கள்கிட்ட காட்டாது இல்லை அன்னக்காவடி தான், அதை நான் உங்கள்கிட்ட காட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன அன்னக்காவடின்னு சொன்னீங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் 2 பேரும், அது மொத்தத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனால் இதை யார்கிட்ட எப்போ எங்கே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், நானே அதுக்கான முடிவை எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்து பேந்த முழிக்கிறத நான் வச்சு ரசிக்க போகிறேன். அதை பார்த்து நீங்கள் கதறி அழதான் போகிறீங்க, எதுக்குடா இந்த மல்லிக்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதற தான் போகிறீங்க, அதை நான் பார்த்து சிரிக்க தான் போகிறேன், என்னையா வேஸ்ட் ஃபெல்லோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, மல்லி நான் சொல்கிறத கேளுமா, நீ என் பொண்ணு மாதிரி, நீ இந்த விஷயத்தில் என்னை மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொசைட்டியில் எனக்கு இருக்கிற மரியாதை மானம் எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட என்னை மதிக்கவே மாட்டான், கொஞ்சம் கூட அடங்காத பசங்க இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதோ தெரியல, நம்ம ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சரி என்ன பண்ணுறது, அடுத்த இதை நம்ம பார்ப்போம். அதவே பார்த்துட்டு இருந்தால் ப்ரெஷர் தான் அதிகமாக ஆகுது. ஏன்னா நாளைக்கு பண்டிகை வேறையா, அதனால் வீட்டை க்ளீன் பண்ணணும், எத்தனை வேலை இருக்குது, கூழ் செய்யணும், அதை கொண்டு போய் கோவிலில் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் நம்ம டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ மல்லிக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற கதிரேசன் ஜோக்கர் மாதிரி தெரிகிறாரு நம்ம ராஜிக்கு. ஹலோ கதிரேசன் சார், எதுக்காக அவர்கிட்ட நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க, அவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல, ஏம்மா அமைதியாருமா, அதுக்கப்புறம் குண்டோடு நம்ம போய் ஜெயிலில் உட்காந்து விடணும்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் 5 பைசாவுக்கு தேராது, மொத்தமும் நாசமாக இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றின எல்லாம் போய்டுன்னு சொல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த விக்ரம் பட டைலாக்கை பேசிகிட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.